ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். மற்ற கோயில்களை வழிபடுற மாதிரி சித்தர் கோயில்கள் வந்து மக்கள் அந்த அளவுக்கு வழிபட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? ஏன்னா இவங்க சித்தரை தேடி போறதில்ல. சித்தருடைய பாதை முள்ளு பாதை, கஷ்டமான பாதை. அவங்க எல்லாத்தையும் திறந்தவங்க, ஆசாபாசங்கள் இல்லாதவங்க. அதனால மக்கள் அவங்ககிட்ட போக பயப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போறது, நம்ம பொன்பொருள் எல்லாம் வச்சிருக்கிறோமே, இதை எப்படி விட்டுட்டு போறது, ஆசையின் விளைவினால சித்தர்களை தேட மாட்டேங்கிறாங்க. ஆனா சித்தருடைய ருசி பார்த்தவங்க சித்தரை தேடுவாங்க. அப்புறம் என்ன சொல்றோம்? சரிங்க ஐயா, இப்ப மக்கள் வந்து வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்களோட மகிமைய, சித்தரோட மகிமைய தேடுனாதான் கிடைக்கும். எதுவும் தேடலன்னா கிடைக்காது. அப்ப நம்ம ஒரு பொருளை கீழே போட்டுனா தேடுறோம். அப்ப இறைவழியில் போடும்பொழுது சித்தம் போக்கு சிவம் போக்கு. சிவன் கோயிலுக்கு போனாலும் ஒண்ணுதான், சித்தம் கோயிலுக்கு போனாலும் ஒண்ணுதான். அது யாருக்கும் தெரியாது. இது மறைப்பொருள். சரி சரி. அப்ப அந்த மறைப்பொருளை நம்ம பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி படைப்புகளே பலவிதமா கோடா கோடி. இறைவனுடைய படைப்புல பலவிதமா இருக்கு. எல்லாரையும் ஒரு லைன்ல கொண்டு போக முடியாது. அதனால அதாவது சித்தர்கள் என்ன சொல்றாங்க, பல்லுயிர் அனைத்தும் இன்புற்று வாழணும்னு நினைக்கிறவங்க சித்தர்கள் மட்டும்தான். அவங்கதான் மானிட கூட்டம் எல்லாம் நோயினால் அழியுதுன்னு மூலிகை கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? அந்த மூலிகை இப்போ வந்து ஏலம் வர்றான் சந்தையில, மார்க்கெட்ல 10 கோடி 100 கோடின்னு. இறைவன் அதாவது மூலிகை செய்து விற்கிறவங்க ரேட்டு பேசக்கூடாது. அது வந்து பொதுவானது. சித்தர்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. இப்ப அதை வந்து மருத்துவம் மாத்தி கெமிக்கல் கொண்டு போய் மாத்திரையா மாத்துறான். மாத்திரையா மாத்திட்டு ரேட்டு பேசுறான். புரியுதா? நல்லதொரு கஞ்சாவை நான் கசக்கி நலம் பெறவே அவர்களுக்கு கொடுத்ததாலே எல்லோரும் நலம் பெற்றார் குயில் தங்கி ஏற்றினேன் தைலங்கள் அணைங்கிறார் கோரக்க சித்தர். சரிங்க ஐயா. அந்த கஞ்சாவில்தான் இந்த ஆப்ரேஷன் போற முதுகுல தண்டுவடத்துல போறானே மறுப்பு ஊசி, அவர் கண்டுபிடிச்சதுதான். சரி சரிங்க. அதனால சித்தர்கள்னு சித்தம் போக்கு சிவம் போக்கு. சித்தனும் ஒன்றுதான் சிவனும் ஒன்றுதான். சித்தனை தின்னு சிவன் வருவார், சிவனை தின்னு சித்தம் வருவார். இதுல வந்து மாற்றம் கிடையாது. ஆனா நம்பணும். சரி சரி. மனிதனுக்கு பெருசு நம்பிக்கை தான் பெருசு. அது யாரு நம்புறாங்களோ, அவர் அப்பர் சாமி சொன்ன மாதிரி யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றினார். அதனால உள்ள யார் உருகிறானோ அங்க சாமி முன்னாடி நிக்கிறார். சரிங்க. இது மானிடனுக்கு தெரியாது. அங்க என்ன கொடுக்குறாங்க, இங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தேடிட்டு இருக்கான். அதனால சித்திரேட்டு போறதுக்கு எல்லாரும் பயப்படுறான். சரி சரிங்க ஐயா. வழித்துறை தெரியணுமா? வழித்துறை தெரிஞ்சாதான் சித்திரேட்டு போக முடியும். எல்லாரும் போக முடியாது. எல்லாரும் தவம் பண்ண முடியுமா? முடியாது. கொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு போவானா? போக மாட்டாங்க. சொத்தை விட்டுட்டு போவானா? அதனால அவன் பயப்படுறான். அதனால சித்திரேட்டை யாரும் நெருங்க மாட்டாங்க. அவங்க ஒரு நெருப்பு. சரிங்க. முறையா போனா வச்சுப்பாங்க, தவறுனா சுட்டுடுவாங்க. சரி சரிங்க ஐயா. அப்புறம் என்ன, கோரக்கர் சித்தரை பத்தி ஒரு 4 வரிகள் சொல்லுங்க ஐயா. கோரக்கர் சித்தரை பத்தி ஒரு 4 வரிகள் சொல்லுங்க. அவரு மானிட வயிற்றுல கருவுல உருவாகல. அவரு திருநீரில் உருவானவர். எப்படிங்க ஐயா? எப்படின்னா, அவருடைய தந்தை பேர் மச்சேந்திர முனிவர். அவரு ஒரு வழியா போயிட்டு வந்து பசிக்குதுன்னு ஒரு வீட்டுல போய் சாப்பாடு கேட்டாங்க. அப்ப அவரு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் உட்காந்து களைப்பாரிட்டு, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கன்னு அவர் கேட்கிறாரு. யாரு? மச்சேந்திர முனிவர். ஒன்னும் இல்லப்பா, புத்திரப்பாக்கியம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. உடனே ஒரு 3 பொட்டம் திருநீர் எடுத்து மடிச்சு கொடுத்து, இது 3 வேளை சாப்பிடுங்க, குழந்தை இருக்கும், நான் 12 வருஷம் சென்று வருவேன், குழந்தையாட்ட காட்டணும்னு அவர் போயிட்டாரு. யாரு? மச்சேந்திர முனிவர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு எழுத்து வீட்டுல ஒரு பொம்பளை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. பொம்பளைங்கெல்லாம் வந்து நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்ன சாமியார்கிட்ட பேசினா மருந்து கொடுத்தான்னு என்னடின்னா, அவர் இது மாதிரி குழந்தைன்னு சொன்னேன், விழுதி கொடுத்துருக்காரு, அதை கேடு கட்டாலும் மயக்கிடணும் அப்படின்னு சொன்னது. இந்த அம்மா பயந்துகிட்டு கொண்டு அடுப்புல போட்டுச்சு. ஏதா திருநீரை அடுப்புல போட்ட உடனே அந்த சாம்பலை கொண்டு குப்பையில கொட்டிட்டாங்க. 12 வருஷம் சென்று அங்க மச்சேந்திர முனிவர் வரார். வந்து அதே மாதிரி சாப்பாடு கேட்டாரு. சாப்பிட்டா என்ன அடையாளம் தெரியாத? தெரியல சாமின்னாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட திருநீர் கொடுத்துட்டு போனேன், அந்த பையனை கூப்பிடு பாக்கணும்ன்றார். கேக்குறாரு. யாரு? மச்சேந்திர முனிவர் கேக்குறாரு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயா நான் தவறி இது மாதிரி தூக்கிப்புக்காரி பொம்பளை சொன்னான்னு நான் அதை வந்து அடுப்புல போட்டேன், அதனால குழந்தை இல்லை சாமி. சரி, எங்க கொண்டு கொட்டின இடத்த காட்டு அப்படின்னு குப்பையை கொண்டு காட்டினாங்க. அந்த குப்பையில வெறும் கோரம் அழிஞ்சிருந்தது. இந்த கோரம் அழிஞ்சிருக்கு, இந்த இடம் தான் சாமின்னாங்க. இப்படி எட்டது வந்து நட்டு கோரக்கான்னு கூப்பிடு, பையன் வருவான்னார். அப்போ எட்டது வந்து கோரக்கான்னு கூப்பிட்டாங்க. அம்மான்னு வெளியே வந்தார். கோரையில பிறந்த கோரக்க முகம். புரியுதுங்களா? அதனால அவருக்கு பேரு கோரக்கர். ஆமா, அதனால கோரையில பிறந்தவர். அதனால அவரு யார் வயிற்றுலயும் பிறக்கல. அது சிவனுக்கு சமமானவர். போகருக்கே புத்தி விட்டுனவர்.
அப்படிப்பட்ட ஆளு. அதனால கோரக்கர் சித்தரை பத்தி நிறைய சொல்லலாம். சரிங்க ஐயா. உலகத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் உணர்ந்தவர். அதனால அவருக்கு மகான்னு பேரு. ஆனா அவருக்கு நிகர் அவர் தான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சிவ சிவ. நன்றிங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. போதுங்க ஐயா. அவர்களாலேயே மானிட கூட்டம் சித்தர்களை யாரு கைப்பிடிக்கிறாங்களோ சித்தர்கள் யாருமே கைவிட்டதில்லை, சரித்திரமே கிடையாது. அதனால நம்பணும். இப்ப நான் நிறைய கண்டுகிட்டு இருக்கேன் சித்தர்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா. அது இந்த மக்களும் பயனடையணும் அப்படின்னு எவன் அடைவான்? நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். எங்க கண்ணை மூடிட்டா இந்த மூச்சு வெளியே இருக்கிற காத்து உள்ள போகுது, உள்ள இருக்கிற காத்து வெளியே வந்து உள்ள போனாதான் உயிர். மூச்சடங்கி போனவிடம் யாருங்கானார், மோட்சத்தின் ஆகியதை இருப்புங்கானார், வாச்சப்பா வந்த வழி ஒற்றற்கானார், வரிமாடி நிற்கும்படி வழிங்கானார், வீச்சப்பா வெட்ட வெளி நன்றாய்வாறு வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய் போச்சு, ஆச்சப்பா கருதனில் அமர்ந்தார் போல் அவனுக்கே தெரியாமல் அறிவாரப்பா. என்கிட்ட சித்தர் வருது எனக்கு தெரியாது, ஆனா மக்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அது அவங்களுக்கு பழிக்கும். சாமி நீங்கள் சித்தரை சொல்லியிருக்கிறதுனால எனக்கு படிச்சுக்கிட்டுங்கிறாங்க, எனக்கு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி சித்தரை நம்மகிட்ட வர்றது யாருக்கும் தெரியாது. சிவ சிவ. மற்ற சாமியெல்லாம் வந்து ஆடுவார் பூட்டும்பாங்க. சித்தர்கள் ரகசியமா இருப்பாங்க. அவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி சொல்லக்கூடாது. சரிங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ரகசியம், மக்களுக்கு தெரியக்கூடாது. அது மாதிரி ரகசியங்களா இருக்கு. இப்போ சுழிநிலை முனையாகி கோபமாகி, சுழிமுனையில என்ன இருக்கு யாராவது சொல்ல தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சுழிமுனை, சுழிநிலை முனையாகி கோபமாகி சொல்றாரு சித்தர். சுழிமுனையில என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதாவது நம்ம மனிதன் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கல, எதெல்லாம் கத்துக்கணுமோ அதை கத்துக்கல, எதெல்லாம் கத்துக்கூடாதோ அதை கத்துக்கிட்டு இருக்கான், எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கல, எதெல்லாம் தெரியக்கூடாதோ அதை தெரிஞ்சுட்டு இருக்கான். இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான். ஆனா அது வாழ்க்கை கிடையாது. மனிதனை ஏன் மக்களை இறைவன் மனிதனை பேச வச்சிருக்காரு தெரியுங்களா? ஏன் பேச வைக்கிறாரு? ஏன் கோயிலுக்கு போறீங்க? கோயிலுக்கு போன உடனே சிவபெருமான் உங்களை எங்களை பார்க்கிறாரு சொல்லுங்க யாராவது? இத்தனை பேர் எல்லாம் இந்து மனிதர் தான். கோயிலுக்கு போன உடனே சாமி சிவபெருமான் உங்களை எங்க பார்க்கிறாரு? ஐயா பெரியவர் நீங்க சொல்லுங்க. தெரியாது. மனிதன்கிட்ட இருக்கிற ஆயுதம் பெரிய ஆயுதம், தெரியாதுங்கிற ஆயுதம் தான் வச்சிருக்கோம் மனதில் வச்சு. அப்ப கோயிலுக்கு போனே சாமி எங்க பாக்குறாருன்னா நெத்தியை பாக்குறாரு. அடியார்கள் மட்டும்தான் குளிச்சுட்டு வீட்லயே வாங்கி நுனி விரல வச்சுட்டு மூலையில போட்டுருவான். அப்ப பார்வதி என்ன கேக்குது, சிவபெருமானே அவன் தினம் மாசம் மாசம் வந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது கொடுன்னு சொல்றாங்க. சாமி என்ன சொல்ற, நான் கொடுக்குறேன், அவன் இங்கே கிடைச்சிட்டு போறான்டி, நான் என்ன செய்யறதுங்கிறாரு. புரியுதுங்களா? புரியுதா? புரியுது. அதனால இவங்க வாங்கி பொட்டு வச்சுட்டு இப்படி கிடைச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் கல் தூணு பூரா வெள்ளையா இருக்கும். திருநீர் சாமி அது சாதாரணது கிடையாது. நீங்க சாம்பலா நினைக்கிறீங்க, அது சாம்பல் கிடையாது. திருநீர் எங்க பிறந்தது சொல்லுங்க யாராவது? உங்களை நான் கேள்வி வைக்கிறேன், சொல்லுங்க. திருநீர் எங்க பிறந்ததா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்ச முன்னாடி வந்து சொல்லு. யாருக்கும் தெரியல. பாத்தீங்களா? திருநீர் சாம்பல் எங்க பிறந்தது? விறகிடு மேலே சிறகிடு மூடி வெந்து விழுந்து நிலங்களும் உருகி உருகி எலும்பும் கருகி எரிந்திட ஓர் வீடு நீரு இல்லாத உடம்பை நம்பும் மடியேனே இனியாளுமேனர் பட்டத்தர். மனிதன் பெரிய உடம்பு இருக்கு, 200 கிலோ வச்சுக்கிட்டு இப்படி போறான், அது வெந்து விழுந்து உருகி எரிஞ்ச பிறகு ஒரு இப்படி சாம்பலுக்கு வழி இல்லைங்கிறார். புரியுதுங்களா? கண்ணை மூடி என் ஃப்ரெண்டு போய் படுத்தான், நைட்டு காலையில பணமாயிட்டான், நல்லா இருக்கிறான். நைட்டு போய் படுத்து மல்லாட்டிக்கு இறக்கிறாங்க. அவள் போய் தண்ணி எடுத்து 3 மணிக்கு வேணும், 3 மணிக்கு போய் எழுப்புறான், குணமாக கிடையாது. எப்படி? அதனால மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. காண்பதும் அழிந்து போகும், காயமும் அழிந்து போகும், உன்பொருள் அழிந்து போகும், உலகமும் அழிந்து போகும். எல்லாம் அழியும் பொருளை தேடிட்டு தான் வாங்கிக்க மாட்டேன். ஆனால் அழியாத பொருள் ஒன்று இருக்கு, அதை தேட வழி தெரியுது. நீ கூப்பிட்டாலும் வர மாட்டேன். சாமி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது நின்று அவரவர் கூத்தாட்டு. யாராருக்கு என்னென்ன நூலை பிடிச்சிட்டு நம்மளாம் பட்டம் பூச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு, விட்டுட்டாருன்னு செத்துருவோம். இது எனக்கு தெரியாது சாமி. எல்லாம் இறைவன் கையில் இருக்கு, சிவனுடைய கையில் தான் இருக்கு. அந்த சராசரங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ
அண்டம் அண்டங்கிறீங்க, பிண்டங்கிறீங்க. பிண்டம் அண்டத்தில் அடங்குமா, அண்டம் பிண்டத்தில் அடங்குமா? அண்டங்கிறது என்ன, பிண்டங்கிறது என்ன? இது கூட தெரியலையா? அண்டங்கிறது உலகம், பிண்டங்கிறது உடல் ஆன்மா. நம்ம இது அண்டங்கிறது வயிறியா, வயிறு. பிண்டங்கிறது பிடி குழந்தை. தெரியுதா? அண்டம் அண்டத்தில் தான் பிண்டம் அடங்கும். அந்த அண்டம் வேறு. அடியாகி அண்டரெண்டது அப்பாலாகி அகாரம் என்னும் எழுந்துதிவே பாதமாகி திருமூலர் சொல்றார். அவருடைய பாதம் அகாரம். இறைவனுக்கு நிகர் இறைவன் தான். அதுக்கு நிகர் யாரும் கிடையாது. எல்லாமே அவருடைய படைப்பில் தோன்றது. எல்லாம் அவங்க முருகனாக இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் ஆதிசக்தி, எல்லா சக்தியும் அவருடைய படைப்பில் இருக்கு. கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுடும். புரியுதுங்களா? சிவபெருமான் ஆடா ஆபரணத்துக்கு ஆசைப்பட்டவர் இல்லை. அவருக்கு ஆசைப்பட்டது என்ன சொல்லுங்க? அபிஷேகம். சொல்லுங்க சாமி. அபிஷேகம், ஆராதனை. திருநூறு வருவீங்களா? ஏங்க ஆடா ஆபரணத்துக்கு ஆசைப்பட்டவர் இல்லை. அவர் என்னத்துக்கு ஆசைப்பட்டாரு? சாம்பலுக்கும் உத்ராட்சத்துக்கும் தான் ஆசைப்பட்டாரு. எதுக்கு? சாம்பல். ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. அதனால நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா நேராக பூசிக்கிட்டே வரணும். அவன் தான் சிவனடியார். நீங்கள் வாங்கி பொட்டு வச்சுட்டு போகிறவங்களாம் சிவனடியார் கிடையாது. நானும் கோயிலுக்கு போனேன். இங்கே என்கிட்டே ஒருத்தர் கேட்டார், 8 வருஷமாக போகிறேன் சாமி, அந்த சிவன் கும்பிடுவேன், எல்லாரும் மாதிரியும் நானும் உட்காந்து கிடப்பேன் சாமி. சாமி விடுவாங்க, விபூதி கொடுப்பாங்க, பொட்டு வச்சுப்பேன் சாமி, குண்டு சோறு கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீ சாப்பிட்றதுன்னு போனாலும் கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? அதுதான் சோறு வேணான்னு நினைக்கிறேன். அதனால் அதுதான் சொல்கிறார், யார் ஒருவர் உள்ளுவார் உள்ளத்துள்ளே அபூர்வாய் நிற்கின்றார்களும் தோணும். நீ உள்ள ஒரு உட்காந்து கண்ணை மூடினா உன் முன்னால் நிற்பார். புரியுதுங்களா? சிவன் சாதாரண ஆள் கிடையாது. அவரை வணங்க வழி தெரியல மானிடனுக்கு. சிவனை பற்றி பேசினா ஓடிடுவான், சித்தர்களை பற்றி பேசினா ஓடிடுவேன், நம்மளை சென்னையை ஆக்கிடுவோன்னு. புரியுதுங்களா? அதனால் சித்தர்கிட்ட போனவங்க ருசி கண்டவங்க சித்தனை தேடுவான். எல்லாரும் தேட முடியாது. உங்களுக்கு அந்த வழித்துறையும் சொல்லித்தர இன்றைக்கி ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் சித்தர்கிட்ட வந்து இந்த மனதை எனது பெரிய பெருமான் எனது செயலை நினைக்கின்றோறும் எனது சிந்தை கனிந்துருகினார் வள்ளலார். பெரிய பெருமான்னா யார்? உலகத்துக்கெல்லாம் பெருமான் சிவபெருமான். அவருடைய செயலை நினைக்கும் பொழுது, பெருமானே உனது செயலை நினைக்குந்தோறும் எனது சிந்தை கனிந்து உருகினார். மனம் உருக வைக்கணும். மனம் உருகினாதான் அவர் இலகுவார். அதனால் இறை வழிபாடு சித்திரை வழிபாடெல்லாம் ஒரே வழிபாடு தான். ஆனால் தேடும் வழித்துறை வேறு இருக்குது. சித்திரைகள் எல்லாம் கோமணத்தை கட்டிக்கிட்டு மானிட சாவரான்னு மலையில் இருந்து மூலிகைலாம் கண்டுபிடிச்சாங்க. அது நான் கூட ஒரு இந்த தஞ்சாவூரில் போய் ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டேன். ஏன் தெரியாது, என்ன சாமி சரி என்னை கேட்டு நீ மருந்து கொடுக்குறியா, நீ டாக்டரா, என் கண்ணாடியை பிடிச்சி சொல்ல தெரியுமாய்யா, இதெல்லாம் பேசுறீங்க, ரேட்டு பேசுகிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் 1000 2000 எல்லாமே 1000 2000 எடுத்துகிட்டு வரோம். ஏழை இல்லை உலகத்தில் எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க. அவங்கள்கிட்டே 2000 கேட்குறேன். என்ன மருத்துவம்? பணம் சம்பாரிச்சு கேட்குறேன். தூக்கிட்ட போகிற ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. எந்த டிகிரியை வாய்க்கு ருசியா என்ன சாமி? சரிங்க சாமி. எத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அவங்க வாய்க்கு ருசியாக சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சாப்பிட்றோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் அங்கே போகிறவங்க கோடீஸ்வரனை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். எல்லாமே இடுகாட்டுக்கு போகிறவன் தான் சாமி. நாளைக்கு வாழ போகிறோம், கோடீஸ்வரனா இருந்தாலும் குப்பை காட்டில் இருந்தாலும் எல்லாம் அந்த ஒரே இடுகாட்டுக்கு போகிறவன் இருந்தாலும் இருக்கிறதுனையும் நல்ல புகழோடையும் பேரோடையும் வாழ்வதும் தான் மனிதன். பாருங்க, இப்போ மனிதரில் எத்தனை வகை இருக்குன்னு சொல்கிறேன், கண்டுபிடிங்க. மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமுண்டு. 4 வகை சொல்கிறார் மனிதனில். மனிதனிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமுண்டு. மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு. மனிதரிலும் அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலும் மனிதருண்டு, வானவரும் மனிதராய் வருகிறார். மனிதரிலே பிறப்பிருக்க வந்தது அருமை என வகுத்தாரும் முன்னோர் சொல்கிறார். அதனால் இதில் உங்களுக்கு அறந்து ஏதாவது புரியுதா? மனிதரில் 4 வகை சொல்கிறார். மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரம் உண்டு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பிறவைங்கிறார், பறவை உண்டுங்கிறாரு. நடுவில் பறவா பறக்கிறான் பாரும்பா, அது ஒரு மனித இனம். கல்லுண்டு அப்பனை அடிப்பான், வேடிக்கை பார்த்துட்டு நிற்பான். கல்லு மாதிரி நிற்கிறான் பாரும்பா. அது மாதிரி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சித்தர்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சிக்கல.
மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு. அது என்ன ஜாதி தெரியுமா யாருக்காவது? தெரியாது. மனிதர்கள் நீர் வாழும் ஜாதி யாருன்னா, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி ஊர் எழுந்துக்கிறது முன்னாடியே குளிச்சுட்டு பட்டையை போட்டுருவான். ஒருத்தன் கருமாதிக்கு போவான், ஒருத்தன் 8ஆம் தக்கத்துக்கு போவான், ஒரு கல்யாணத்துக்கு போவான். 9 மணிக்குள்ளே ஆளுக்கு 4000 3000 எடுத்துகிட்டு வந்துடுவான். அவன் பேர் பிராமின். ஆனால் நீ கொடுக்குற அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் திங்கிறான், ஆனால் உன்னை ஒத்துங்கிறான். புரியுதா? அவன் நம்மளை ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் சித்தர்களை அவங்கள பிடிக்காது. அதனால தான் அந்த மனிதரிலும் நீர் வாழும் ஜாதிங்கிறது பிராமின். நீ பூச மாட்டவன். நான் இப்போ இன்னும் குடிக்கல, இப்போ ராத்திரி கறி குழம்பு தின்னோம். புரியுதுங்களா? அவன் குழம்பு பிராமின் எதில் வச்சுருக்கான்? சாம்பலில் வச்சுருக்கான். நீங்கள் அந்த சாம்பலை தூக்கி எட்டத்தை போடுறீங்க. அவன் அந்த சாம்பலை பூசிட்டு நம்மளே மாற்றி வளர்றான். பூநூல்னு ஒன்று போட்டு நீ கொடுக்குற அரிசியை வாங்கி திங்கிறான், காய்கறி வாங்குறான், காசை வாங்குறான், எல்லாம் வாங்குறான். ஒத்தி நில்லும்போம். ஏன் சொல்கிறான் சொல்லுங்க? சுத்தமாக இருக்காங்க. நீ கோயிலுக்கு போனால் உன்னை தண்ணி எடுப்பா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் நான் இப்போ தான் சாமி கறி குழம்பு சாப்பிட்டு வந்தேன், நான் தொட மாட்டேன். புரியுதா? அவன் அதை சொல்ல மாட்டான். உள்ளே போகும். என்னெல்லாம் எங்கேயுமே சொல்ல மாட்டான். வாங்க உட்காருங்க பாடுங்க. அதனால் மனிதரும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவது உண்டு. தேவர்கள் இப்போ நம்ம பாடும்பொழுது சித்தர் வந்து ஆடுவார். மனித உடம்புல தான் ஆட முடியும், நேராக ஆட முடியும். இப்படி பல விதம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கண்ணாடி சிலமூடி பின்னாடி பாராத குற்றம் குற்றம் வெறும் மண்ணாய் போச்சு அவன் வித்தையெல்லாம். ரோமமணிவர் சொல்றார். விபூதி பாக்கெட் கீழே வந்துச்சு. காடேறி மலையிலேறி நதிகளாடி காய்கிழங்கு சருகு உற்று காமத்தீயால் சூடேறி மாண்டவர்கள் கோடா கோடி சொருபம் முத்தி பெற்றவர்கள் சுருக்கமோச்சேங்கிறார். முத்திக்கு போன கொஞ்சம் பேர் தான் காமத்தியில் வந்து கோடான கொடி. தெரிஞ்சுக்கணும். நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கென்று கேட்டால் எல்லாருக்கும் இந்த இறைவர்கள் கிடைக்கணும். கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்றது நிறைய சொல்லுவேன். என்னுடைய சித்தருடைய நிறைய இருக்கு. சித்தருடைய காலத்தில் நிறைய விடுதலை சொல்லுவேன். ஆனா இப்போ நமக்கு நேரம் இல்லாத காலத்துல இப்ப சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவசிவங்க ஐயா. சிவாய நம, சிவாய நமங்க ஐயா.